ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் தனா ஸ்க்ரீன் லைஃப். இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ரவா கேக்குங்க. இது வந்து புட்டிங் கேக்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரவை யூஸ் பண்ணியும் மைதாவும் கொஞ்சம் பயன்படுத்தி நம்ம செய்வோம். நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடைகளில் பேக்கரியிலலாம் கிடைக்கும். குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஸ்நாக்ஸாக கூட நம்ம கொடுக்கலாம். பாருங்க எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு அவனும் தேவையில்லை, நான் எக்கும் பயன்படுத்தலை. எக்லெஸ் ரவா கேக் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க. இப்போ நம்ம ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கோம். 3/4 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். இது கூடவே 3ல இருந்து 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா அரைச்சி ஃபைன் பவுடரா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரைச்சி வச்சிருக்க இந்த ரவையும் சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம். ரவை நல்லா மைய அரைச்சிருக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சோடா உப்பும் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் சேர்த்துக்கணும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல பேக்கிங் பவுடர், சோடா உப்பு இது எல்லா இடத்துலயும் கலந்து வரணும் அப்படிங்கறதுனால ஃபர்ஸ்ட் நல்லா பீட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன லிக்விட் ஆட் பண்ணுமோ அதெல்லாம் நம்ம ஆட் பண்ணலாம். பாருங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம பட்டர்லாம் எதுவும் பயன்படுத்தல, ஆயில் தான் ஆட் பண்றோம். வாசனை இல்லாத எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் வந்துட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் சேர்த்ததுமே அந்த சர்க்கரை நல்லா கரைய ஆரம்பிக்கும். நம்மளோட கன்சிஸ்டன்சி லிக்விட் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும். பாருங்க எல்லாமே ஒன்று போல கலந்து வர மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கணும். இந்த கேக்கை பொறுத்தவரை ரொம்பவே ஈஸியானது, சிம்பிளான கேக்குன்னு கொடுங்க. நம்ம பவுடர் ஆட் பண்ணிட்டு தான் லிக்விட் ஆட் பண்ணணும், இப்படிதான் மிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு இதுவும் கிடையாது. நம்ம எப்படி ஆட் பண்ணாலும் கேக் ரொம்பவே டேஸ்டாகவும் சாஃப்டாகவும் நமக்கு கிடைக்கும். பாருங்க இந்த பதத்துல இருக்கணும். இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைச்சதும் நம்ம இப்போ வந்துட்டு இதை பாத்திரத்திற்கு மாத்திக்கலாம். ஒருவேளை ரொம்ப லிக்விடா தண்ணியா இருந்தது அப்படின்னா நீங்க இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஒரு கேக் டின் எடுத்திருக்கேன். 1/2 kg அளவுக்கு நம்ம செய்யற கேக் டின்னு. இதுல வந்துட்டு பார்ச்மெண்ட் பேப்பர், பட்டர் ஷீட் போட்டுட்டு லைட்டா ஆயிலும் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேங்க. அப்பதான் நல்லா ஒட்டாம நமக்கு கிடைக்கும். இதுல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவை அதோட ஊத்திடலாம். பாருங்க மாவோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு. அப்படியே ரிப்பன் மாதிரி வரும். ரொம்ப திக்காவும் இல்லை, ரொம்ப தண்ணியாவும் இல்லை, கரெக்டான பதத்துல இருக்குங்க. லைட்டா தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டுட்டு இதை ஒரு ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்க பாத்திரத்துல பேக் பண்ண போறோம். பபிள்ஸ் இல்லாம நம்ம நல்லா தட்டி விட்டுக்கணும். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை நான் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஹீட் பண்ணி வச்சிருக்கேன். இட்லி பாத்திரத்துல அடியில கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு ஒரு ஸ்டாண்டும் வச்சிருக்கேன். அடி கனமான பாத்திரமா இருந்தது அப்படின்னா நல்லா தாங்கும். சரியா 10 நிமிஷத்துக்கு நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சிருக்கோம். ஃப்ளேம் வந்துட்டு ஹை ஃப்ளேம்ல தான் வச்சு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ளேமை மீடியம்ல வச்சுட்டு நாம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டரை உள்ள வச்சிடலாம். சரியா இப்போ நம்ம 45 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கேக் கரெக்டா வெந்திருக்கும், நல்லா உப்பியும் வந்திருக்கும். பாருங்க கொஞ்சம் கூட ஒட்டாம இந்த மாதிரி வந்தது அப்படின்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கேக்கை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். ரொம்பவே சிம்பிள்ங்க. நீங்க நடுவுலலாம் எடுத்து பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சுட்டு ஆறின பிறகு எடுக்கலாம். நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் வந்துட்டு சேர்த்துருக்கனால கரெக்டா வருங்க. நம்ம கொட்டி தட்டணும், சைட்ல எல்லாம் எடுத்து விடணுங்கிறதே கிடையாது. ஜஸ்ட் அப்படியே எடுத்தோம் அப்படின்னா அன்மோல்ட் ஆயிடும். இப்போ சைட்ல இருக்க பேப்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம். பாருங்க எந்த அளவுக்கு ஈஸியா இருக்கு அப்படின்னு. இதுவே பாத்திரத்துல ஊத்தி செஞ்சோம் அப்படின்னா கொஞ்சம் வரது கஷ்டம்தான். நம்ம கத்தி விட்டு எடுத்துட்டு இருக்கணும். இந்த பேப்பர்ஸ் யூஸ் பண்றதுனால நமக்கு ஈஸியா வந்துடுது. பட்டர் ஷீட் யூஸ் பண்றது பெஸ்டான ஒரு ஐடியா. பாருங்க நல்லா சாஃப்டான கேக் நமக்கு கிடைச்சிருக்கு.
கட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க கேக் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சாஃப்டான கேக்கும் டேஸ்டான கேக். அதோட எக்லெஸ் நம்ம ஈஸியா குக்கர்லயோ இல்ல இந்த மாதிரி பாத்திரத்திலயே வச்சு டேஸ்டான கேக் நாமளும் ரெடி பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.